கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மிகப்பெரிய பொக்கிஷமாகிய இந்த வேதத்தை நாம் மிகவும் பயத்தோடும் ஜாக்கிரதையோடும் கையாளும் பொழுது கர்த்தர் இதிலிருந்து நமக்கு அநேக ரகசியங்களை நமக்கு போதித்து கொண்டே வருகிறார். அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய தீர்மானம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாததினாலே இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்திலே அநேக சபை பாகுபாடுகள் அல்லது மனிதர்கள் தங்களுடைய ஞானத்தை அங்கே முக்கியத்துவப்படுத்தி அவர்கள் வேதத்தை புரட்டி கொண்டிருக்கிறார்கள். மிக எளிமையான ஒரே ஒரு சூத்திரம் என்னவென்று கேட்டால், எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்களோ நானோ பேசினாலும் அது வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளோடும் பொருந்துகிறதா என்று பார்க்க வேண்டும். அந்த ஒரு காரியத்தை மனிதன் செய்து விட்டான் என்றால் தவறு ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இவருடைய நோக்கம் பிரபலமாகிவிட வேண்டும், உடனடியாக 1,00,000 பேருக்கு தெரிய வேண்டும், 1 கோடி ரூபாய் வந்துவிட வேண்டும், அது குறைஞ்சதற்கு தான் 1000 கோடி வந்துவிட வேண்டும். அப்படி இருக்கும்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு மறைக்கப்பட்டு போகும். தேவனுடைய சித்தம், தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய சிந்தை என்ன என்பதை நம்மால் ஒரு நாளும் கண்டுகொள்ள முடியாது. இந்த நாளில் நாம் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தவறும் கிடையாது. இந்த வசனத்தை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் நமக்கு என்ன இருக்குது? எப்படின்னா ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஒரு கல் எடுத்து கொடுத்தோன்னா அதில் ஒரு மகிழ்ச்சி தான் நமக்கும். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் இங்கே அவரே கேட்குறார். ஆனால் அது வேதத்தில் இருக்கிற மற்ற வசனங்களோடு பொருந்தி வருகிறதா? அப்படி என்றால் ஏன் இந்த மாறுபாடு என்பதை நான் ஒருவேளை நீங்கள் பாருங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் முரண்படுத, அங்கே கோயில் கட்டுன்றாரு, இங்கே என்ன சொல்கிறாரு? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றார். அப்போஸ்தலர் எடுத்திங்கன்னா அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17:24. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. முரண்படுத. இங்கே போய் கோயில் கட்டுன்றார் ஆகாயில், இங்கே வந்து வாசம் பண்ணதில்லைன்னு சொல்கிறாரு. ஏசாயாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 66 நமக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு. நான் ஒரு பாட்டு கூட எழுதியிருக்கேன் அதில், இப்போ வேணாம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. இங்கே வான சிங்காசனன்றாரு, பூமி பாதபடின்றார். இங்கே போய் மரத்தில் போய் மலைகள் போய் மரம் வெட்டிட்டு தான் கோயில் கட்டுன்றாரு. ஏன் இந்த முரண்பாடு? தேவனுடைய சிந்தையில் என்ன இருக்கிறது? உண்மையிலே ஒரு கோயில் தேவை, நீயே ஆலயன்றாரு. கைகளின் கட்டிருந்தாலே வாசம் பண்ண மாட்டேன்றாரு. முரண்படுதே. நமக்கு தாத்தா தாவீது ஆசைப்பட்டதை விட நம்ம அவர் கோயில் கட்ட ஆசைப்படுறாரு தான். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கே பாருங்கள். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்து அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாக நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்பொழுது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறது என்றான். ராஜா தீர்க்கதரிசி கூட்டு கேட்டுறாரு, என்ன மாதிரி தீர்க்கதரிசின்னு நினைக்கிறார் அவர். அவர் உடனே சொல்கிறாரு, 3ஆம் வசனம்,
நீர் போய் உம்முடைய இருதயத்தின் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். இவன் தீர்க்கதரிசி ஜோசப் பேசணுமா இல்லையா? போய் கட்டியான்ட்டான். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? என்ன கேட்குறாரு? எவ்வளோ பெரிய கோயில்ரா கட்டுவேன் எனக்கு நீ? முதல் கேள்வி. நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். இவன் எங்கே எடுத்துன்னு போய் அவர் அடைச்சிடணுன்றான்? மூலஸ்தானத்தில் எடுத்துன்னு போய் அடைச்சிடணும் அவர். அவர் சொல்கிறார், நான் பாளையத்துக்கு நடுவில் உலாவின் தானடா இருந்தேன், 12 கோத்திரத்துக்கு நடுவில் உலாவின் தானே இருந்தேன். என்னுடைய உடன்படிக்கை பற்றியும் என்னுடைய ஆசரிப்பு கோட்டத்தை நீ தூக்கி சுமந்திய உன் கூட தானே உலாவினேன். மூணாவதாக கேட்குறாரு, நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளை இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? 3 கேள்வி இல்லையா? ஒன்று, நான் எவனா கேட்டேன்னாடா. 2வது, எனக்கு எவ்வளோ பெரிய கோயில் கட்டிவிடுவேன். 3வது, நான் உன் கூட பரதேசியமாக தான் நான் உலாவிட்டு இருந்தேன், என்னை எடுத்துன்னு போய் அங்கே அடைக்க பார்க்குற. புரியுதுங்களா? இதை தெரியாமல் நம்மளாம் தப்பு பண்ணியிருக்கிறோம். அப்போ என்ன ஆகாய தீர்க்கதரிசியில் கர்த்தர் சொல்கிறது என்ன? ஏன் அவருக்கு அங்கே ஆலயம் தேவைப்படுது? சரிங்களா? யோசித்து பார்க்கும் பொழுது மத்தேயு 26:61, மத்தேயு 26:61 அங்கே எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்து மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் இல்லையா? முதல்ல சாலமோன் ஞானி கட்டின கோயில் முடித்து இடிஞ்சு போச்சு. 2வது ஜெருபாபேல் தான் கட்ட சொல்கிறார். இவர் கட்டி வைக்கிறான். அந்த கோயில் அங்கே இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாரு? இவங்கெல்லாம் சேர்ந்து அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறான். தேவனுடைய ஆலயத்தை எடுத்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று. அப்போ அங்கே ஆலயம் இருக்கணுமா இல்லையா? இப்போ எதுக்கு கட்ட சொல்கிறாரு பாருங்க. இவராக போய் சாகிறதுக்கு கட்ட சொல்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் வரும்பொழுது என் மேலே இவன் குற்றம் சுமத்தினான். என்னன்னு சொல்கிறது குற்றம் சுமத்தினான்? இந்த கோயில் இடிக்கிறேன்னு சொன்னான். ஆனால் அவர் அது சொல்லலை. இன்றைக்கி எப்படி மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லையோ அப்படியே தான் அன்றைக்கும் சொல்கிறான். அன்றைக்கும் அதே தான் தப்பு பண்ணுறான். நீங்கள் அதை பார்க்க போகிறோம். 2வது, இவரை சாத்தான் சோதிக்கிறான் இல்லைங்களா? 40 நாள் முடித்த உடனே சோதிச்சு என்ன பண்ணுறான்? மத்தேயு 4:5 மத்தேயு 4:5 அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்து கொண்டு போய் தேவாலயத்து உப்பரகின் மேல் நிறுத்தி, அப்போ அவனுக்கு ஒரு கோயில் அங்கே தேவைப்படுதா இல்லையா? முதல்ல சாத்தானுக்கு ஒரு கோயில் தேவைப்படுது. இவருக்கு இவனை கூட்டின்னு போய் மேலே நிற்கணும். நாங்கள் என்ன இருக்கணுங்க? அங்கே கோயில் இருக்கணும். இவன் குற்றம் சொல்லணும்ல, இவன் கோயில் இடிக்கிறான் நான். ஆனால் அவர் என்ன சொன்னார்? அவர் மத்தேயு 27:40 ஏன் அங்கே ஆலயம் தேவைப்பட்டது? சாத்தான் அவரை கொண்டு போய் மேலே நிறுத்தி காமிக்கணும் தேவைப்பட்டது. இவன் கோயில் இடிக்கிறேன்னு சொன்னாயான்னு சொல்லி குற்றம் சொல்கிறோம் தேவைப்பட்டது. எல்லாம் முடித்து சிலுவையில் அரைச்சிட்டாங்க. அப்போ கிண்டல் பண்ணுறான். என்னன்னு கிண்டல் பண்ணுறான்? தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள் கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். இப்போ இதுக்கெல்லாம் என்ன தேவைப்படுதாங்க? அவருக்கு உண்மையாக தேவைப்படல. இவனுக்கு ஒரு குழந்தை விளையாட்டுக்கு சாமான் கொடுத்து வச்சுக்கிறாருங்க அவர். இது இருந்தால் தானே நீ எனக்கு சொல்ல முடியும். இது இருந்தால் தானே என்னை நீ கிண்டல். இன்றைக்கி அப்போ தான் கோயில் வச்சு தான் கிண்டல் பண்ணுகிறான். ஏயா என்னமோ கோயில் இடிச்சிடுவேன், நீ தொங்கி நிற்கிற அம்போன்னு, இறங்கி வாயன் கீழே அப்படி என்று அவர் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறார். நீங்கள் யோவானின் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா யோவான் 2ஆம் அதிகாரம் இங்கே நல்லா சொல்கிறாரு. 19, 20, 21 யோவான் 2:19 இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் 3 நாளைக்குள்ளே. என்னடா இது? ஆகாயில் சொல்கிறாரு, மலையில் போய் மரத்தை தாந்து கட்டுன்றாரு, இங்கே இடித்து போடுன்றாரு. அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட
46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்பியவரோ என்றார்கள். சொல்லிட்டாங்க. சொல்கிறாரு அர்த்தம், அவரோ தம்முடைய சரீரமாகிய, ஒருத்தனுக்கும் புரியல. சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். இன்னைக்கு வரைக்கும் அது புரியல, அன்றைக்கும் புரியல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குன்னா புரிஞ்சுதா? அவன் இந்த சரீரத்தை விட்டுட்டான். அந்த சரீரத்தை இன்றைக்கி என்ன பண்ணுகிறான்? இந்த சரீரத்தை விட்டுறான். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்ன்றதை விட்டுட்டான் இல்லையா? அந்த கல்லை தான் பார்த்துன்னுக்கிறான். இதை இடித்து போட்டுருவார்னு சொல்லி தான் அதை போய் பார்த்துன்னுக்கிறான். இப்போ புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? கர்த்தரிய அங்கே அவருடைய தீர்மானம்லாம் ஒன்றா தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது மத்தேயு 24:2 இப்போ தேவனுடைய உண்மையான மனசு இங்கே வெளியே வருது. மத்தேயு 24:2 என்ன சொல்கிறார்? மத்தேயு 24:2 இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிடாதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே. எவ்வளோ முரண்பாடு பாருங்கள். ஆகாயில் சொல்கிறாரு கோயில் கட்டுறான்றாரு. இங்கே என்ன சொல்கிறாரு? ஒரு கல்லின் மேல் இல்லாதபடி இடிக்கப்பட்டு போச்சா இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறார். எதுதான் அவருடைய ஆலயமா? நீங்களே ஏன் அது தெரியல? இன்னும் கோயில்ன்றான். இந்த ஆலயம் நீங்கள் தான். கோயில் இருக்கிறது தப்பு இல்லை, அதை குறித்து வேறு விதத்தில் பார்ப்போம். சரிங்களா? ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகத்தை இயேசு கிறிஸ்து படிச்சிருப்பாரா? ஏன் படிச்சிருக்க மாட்டார்? அவர் வரும்போது அங்கே இருக்குது ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் இருக்குது. அந்த வசனத்தை ஒன்று எடுத்ததை இதை சொல்கிறார் அவர். ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் எப்படி இருந்தது சபை, இன்றைக்கி இருக்கிற சபைக்கு உதாரணத்தை அங்கேயே காமிக்கிறார். ஆகாய் 2ஆம் அதிகாரம். ஆகாய தீர்க்கதரிசனத்தை பற்றி எத்தனை பேர் நீங்கள் கோயிலில் கட்டிங்க தெரில. ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் கல் வைக்கப்பட்டது. இருக்குதா இல்லையாங்க? ஆகாய் 2:15 இருக்குதா இல்லையா? இப்போதும் கர்த்தருடைய கட்டும்படி ஒரு கல்லின் மேல். இது எங்கே பார்க்குறீங்க? மறுபடியும் எங்கே? அங்கே சொல்கிறார் ஒரு கல்லின் மேல். இதே அங்கே சொல்கிறார். முதல் நடத்தி உங்கள் மனதில் சிந்தித்து பாருங்கள். என்னடா பண்ண நீ கோயில் கட்டுறான்னா 16 அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாராத்திலிருந்து வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலயம் தொட்டியில் 50 குடம் உள்ள ஆலயத்தில் வந்தபோது 20 குடம் மாத்திரம்தான் இருந்தது. கர்த்தருக்கு ஆலயத்துக்கு கொடுத்துருக்க 2 குவாலிஃபிகேஷன், BA MA கொடுத்துருக்க. ஒரு குவாலிஃபிகேஷன்லாம் தேவனுடைய ஆலயம் ஜெப வீடு என்னப்படும். நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள், நீங்களோ அதை வியாபார ஸ்தலமாக்கினீர்கள். சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு இருக்குதா இல்லையா? அதை தான் இங்கே சொல்கிறாரு. நீ கல் அன்றைக்கி அந்த கல் வைக்கும்போது அப்படி தானே நீ பண்ணி என்று சொல்லி இதை முடித்து விட்டு, அப்படி என்றால் இந்த ஆகாய தீர்க்கதரிசனுடைய உசிதம் என்ன என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்போது செருபாபேல் கோயில் கட்டலாம், அதுக்காகவா சொல்கிறார்? இதை செருபாபேல் வச்சு கோயில் கட்டுறாரு. கோயில் கட்டுறது கோயில் என்னாச்சு? இப்போ இடிக்கப்பட்டு போயிடும். ஆனால் செருபாபேல் வைத்து முத்திரை மோதிரமாக, அத்தாரிட்டி. முத்திரை மோதிரம்னா அத்தாரிட்டி. ஆதாமிலிருந்து கிறிஸ்து வரைக்கும் எத்தனை சந்ததி? இப்போ நான் பார்த்து சொன்னானோ 62 சந்ததியும் பாதுகாத்த தெய்வம். எத்தனை மக்கள் சிதறடைக்கப்பட்டு போனால். இருண்ட காலம் என்பது எத்தனை ஆண்டுகள்? இருண்ட காலம் என்பது 400 ஆண்டுகள். 400 ஆண்டுகளுக்கு எந்த தீர்க்கதரிசியும் எதுவும் எழுக்கப்படவில்லை. ஆனால் கிறிஸ்துவனுடைய வரலாறு அங்கே தடைப்படக்கூடாது. ஆதாமிலிருந்து கிறிஸ்துவனுடைய தடைப்பட்டு போயிருக்கும். அதற்கும் எழுதிட்டான். மத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், மத்தேயு 1 அங்கே சொல்கிறாரு 17ஆம் வசனம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆபிரகாமிலிருந்து 16 வரைக்கும் இயேசு கிறிஸ்து வரைக்கும் 42 சந்ததிகள். அதற்கு முன்பதாக ஒரு 20 சந்ததிகள், 62 சந்ததிகளில் கணக்கு சொல்கிறார். 17 இவ்விதமாய் உண்டான
தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள் இருக்குதா இல்லையா? பைபிளில் இருக்குது, எழுதியிருக்கு. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகள் முடிஞ்சு போச்சு, அங்கே சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அப்புறம் சொல்கிறார், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகள். யார் எழுதுறது? அதை யாரும் இல்லை. வேதம் சொல்லி இருந்த காலம், அது சிதறடிக்கப்பட்ட காலம். அங்கே தான் வரான் செருபாபேல், அங்கே தான் முத்திரை மோதிரமாக இருக்கிறான். அவனை குறித்து நீங்கள் பார்க்கணும். இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம், எல்லாம் இங்கே வருதுங்க. 11ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரியும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியலை பெற்றான், சலாத்தியல் செருபாபேலை பெற்றான், செருபாபேல் அபியூதை பெற்றான். எல்லாரும் பேரையும் யார் எழுதி வச்சிருக்கான்? மறந்துடாத. 9 தலைமுறை சந்ததி. முதல்ல ஆதாம்லேருந்து எழுதி வச்சது யார் எழுதி வச்சிருப்பாங்க? 9 தலைமுறையா ஆதாம் எழுதி வச்சிருக்கணும். இதுக்கு தேவைடா, என்னுடைய தெய்வம், என்னுடைய தகப்பன் பிறக்கப் போகிற சம்சத்தில் இது 42 62 வரணும். அவன் எழுதி மடித்து கொண்டு வந்து மோச எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டான். விளையாட்டில் உலகத்தை இப்படி வரான ஒரு புஸ்தகம் எங்கேயுமே கிடையாது. 62 சந்ததிகளையும் எழுதி அவளை பாதுகாத்து அவைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார், உனக்கு ஆண் பிள்ளை இல்லாமல் போகாது. வாக்கு தத்தம். ஒரே ஒரு சந்ததியில் 38ஆவதுல ஆண் பிள்ளை இல்லாமல் பொம்பளை பிள்ளை பிறந்ததுன்னா முடிஞ்சு போச்சு கதை. 38 சந்ததியும் காலி. அந்த விதமாக அநேக சந்ததிகள் துண்டாடப்பட்டிருக்கும். ஆனால் கர்த்தர் தன்னுடைய வம்சத்திற்காக 62 சந்ததிகளுக்கும் ஆண் பிள்ளைகளை கொடுத்து, அதை ஒரு வாக்குத்தத்தமாக கொடுத்து, அது ஒரு தீர்க்க தரிசனமாக கொடுத்து, அதை போய் நீ உட்காந்து சொன்ன, நான் உனக்கு வீடு கட்டுவேன்னு சொல்லிட்டார். தெரியாமல் இவன் தானே புரியாதுன்னு தெரியல அவருக்கு. அவர் என்ன சொல்லிட்டார், நான் உனக்கு ஆண் பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னால் எனக்கு புரியும். அது கூட புரியாதுன்னு வச்சுங்க. நான் உன் வீட்டை கட்டுவேன்னா இவன் வீடுன்னுக்கிறான். ஒருத்தன் பிரசவம் பண்ணிட்டு இன்னும் ஒரு வேளை நான் நிறைய பேர்கிட்ட வீட்டுக்கு டெடிகேஷனுக்கு போக வேண்டியதாக இருக்கேன்னுக்கிறாடா. எத்தனை அற்புதமான ரகசியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரே ஒரு உதாரணம், ஒருவேளை ஆகாயத்தை தீர்க்கதரிசி குறித்து அநேகர் நீங்கள் அதுக்கு அதிகமாக நீங்கள் சிந்திப்பதில்லை என்று நான் நினைக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு வசனத்துக்கும் முரண்பாடு, நிறைய முரண்பாடுகள். ஏன் இது யோசித்தால் கர்த்தர் அவருக்குள்ளதாக பொக்கிஷங்களை நமக்காக வைத்திருக்கிறார். தேவனுடைய காரியங்கள் அந்த 400 வருஷத்தை அந்த சந்ததிகளை பாதுகாக்க முடியாத இங்கே செருபாபேலை அவர் ஏற்படுத்தி அவனை முத்திரமதமாக வைத்து, அதுதான் ஆகாயத்துக்கு சொன்ன மையப்புள்ளி. இன்றைக்கும் கூட கோயிலுக்கு போங்க, எல்லாம் போங்க. ஒரு அது ஆலயம் நிறைய பேர் சர்ச்சுனாலே பில்டிங் நினச்சினுக்கிறான். சர்ச்சுனால என்ன, நீ தான் சர்ச்சு. அந்த சர்ச்சுக்குள்ளே எத்தனை சர்ச்சு போகுது, எத்தனை பில்டிங் போகுது? 300 பில்டிங் போகுது. நீங்களே ஆலயம். ஆக அப்பேற்பட்ட ஆலயங்களாக, கிறிஸ்துவ வாசம் செய்கிற ஆலயங்களாக, பரிசுத்தவான்களாக, தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு அவருக்கு ஏற்ற விதமாக வாழுகிற பிள்ளைகளாக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.